புதுச்சேரி காரைக்காலில் 8ஆம் வகுப்பு மாணவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தப்பியோடிய 17 வயது சிறுவனை போலீசார் மயிலாடுதுறையில் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுவன் கொலை செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? காரைக்காலில் 13 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த மற்றொரு சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலைக்கான திடுக்கிடும் தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? புதுச்சேரி காரைக்கால் அடுத்த திருப்பட்டினத்தில் திங்கட்கிழமை பிற்பகலில் 13 வயது சிறுவன் தனது வீட்டின் அருகே நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தார். இரவில் நீண்ட நேரமாகியும் சிறுவன் வீடு திரும்பாததால் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். பல இடங்களில் தேடியும் சிறுவன் கிடைக்காத நிலையில் திருமலை ராஜன் ஆற்றுப்பாலம் அருகே இரத்த வெள்ளத்தில் சிறுவன் உடல் கிடப்பதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற நிரவி போலீசார் உடலை கைப்பற்றி காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துள்ளனர். விசாரணையில் அது காணாமல் போன சிறுவன்தான் என்பதும் அவர் 8ஆம் வகுப்பு படித்து வந்ததும் தெரிய வந்தது. சிறுவன் உடலில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டுக்காயங்கள் இருப்பதை கண்ட போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கொலை செய்யப்பட்ட இடத்தில் 13 வயது சிறுவனுடன் பக்கத்து வீட்டில் உள்ள 17 வயது சிறுவனும் விளையாடியுள்ளார். அவர்தான் கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் போலீசார் வலைவீசி தேடியுள்ளனர். அப்போது 17 வயது சிறுவனின் வீட்டில் நடத்திய சோதனையில் கொலைக்கு பயன்படுத்திய கத்தி மற்றும் கையுறைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றை ஆன்லைன் ஆர்டர் மூலம் வாங்கியிருப்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலை செய்துவிட்டு தப்பியோடியவரை மயிலாடுதுறையில் மடக்கி பிடித்து போலீசார் கைது செய்துள்ளனர். அவரை ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கொலை செய்யப்பட்ட சிறுவனின் தாயார் திடுக்கிடும் தகவலை தெரிவித்துள்ளார். அதில் கொலை செய்யப்பட்ட சிறுவனின் தங்கையை பக்கத்து வீட்டில் இருந்த சிறுவன் தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து வந்துள்ளார். சம்பவத்தன்று தனக்கு பிறந்த நாள் என்று கூறிய அவர் கேக் வெட்ட வீட்டிற்கு வாருங்கள் என தனது மகன் மற்றும் மகளை அழைத்ததாக தாயார் கூறியுள்ளார். இதனை நம்பி சென்றபோது தனது மகளிடம் 17 வயது சிறுவன் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளார். அதனை தட்டி கேட்ட தனது மகனை கொடூரமாக கொலை செய்திருப்பதாக அவரின் தாயார் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். பொண்ணை கூப்பிட்டுருக்கான் சார், வா தப்பா நடந்துக்கலான்ட்டு. என் பையனையும் சேர்த்து வச்சு அதில் கலந்துருக்கான் சார். என் பையன் கேட்டதுக்கு ஏன் என் தங்கச்சி நீ கூப்பிட்டு ஏன் தப்பா நடந்தது ஏன் கூப்பிட்டுன்னு கேட்டு அவனுக்கு போய் சண்டை வளர்த்துருக்கானு சார். அங்கே அவன் வாயை கையும் பொட்டி அவனை கழுத்துல கத்தி வச்சு வச்சிருக்கான் சார். அந்த பையன் மூச்சு விட முடியாம புள்ளத்தை கூப்பிட முடியாம வாயில துணி வச்சு அமைக்கி கொலை பண்ணிட்டான் சார். 10 இடத்துல குத்து, வயிற்றுல குத்து, கழுத்துல வச்சு குத்திட்டான் சார். கைதான 17 வயது சிறுவன் கொலைக்கு பயன்படுத்திய கத்தி மற்றும் கையுறையை ஆன்லைனில் வாங்கியுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். எனவே 13 வயது சிறுவன் திட்டமிட்டு கொல்லப்பட்டாரா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மையில் புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் கட்டி கால்வாயில் போடப்பட்டது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது ஓய்வதற்குள் காரைக்காலில் 13 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.